100 மீன் வாங்கி அவன் தொட்டில விட போறான். அள்ளிட்டு போயிட்டு வரலாம். ஏன்னா மற்ற இடத்தோட குளத்தூர்ல பாத்தீங்கன்னா பூனை எல்லாமே வச்சிருக்காங்க. வாங்க ஒரு ரவுண்டு போய் குளத்தூர்னாலே மீன் தான். கலருங்க வந்து நிறைய இருக்கு மீன். ஸோ சில இடத்துல சில கலருங்க இல்லாம இருக்கு. ஆனா இங்க கலருங்க இருக்கு. பாருங்க பாம்பு மீன் சொல்லுவாங்க, அந்த மீன் முதல் கூட இங்க இருக்கு. கேட்டுங்களை பார்த்தேன். அந்த கேட்டுங்களை பார்க்க தான் இப்போ போயிட்டு இருக்கேன். இந்த புறாவை பசங்க குட்டி குட்டி பசங்க நிறைய பேர் வந்து வீடு உட்காந்துருக்காங்க. பப்பீஸ் எல்லாமே இருக்கு. சூப்பரா இருக்கு. ஒன்னு கூட விளையாட்டு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இங்க? எக்ஸாட்டிக் பொருளாமே. இன்கேஸ் நான் மலைப்பாம்பு கேட்கறேன், அந்த பைத்தான் பால் பைத்தான் கேட்டா கூட கிடைக்கும். சோ ஐடியா மணி உங்களை தவிர நான் வேற யாருக்கிட்ட போறது? வீடியோ போய் பாருங்க, அப்புறம் இந்த ஐடியா மணி பத்தி தெரிஞ்சுக்குவீங்க அப்படிங்கிறீங்க. ஹலோ மக்களே, நம்ம இப்ப எங்க வந்திருக்கோம்னா குளத்தூர் ஃபிஷ் மார்க்கெட் வந்திருக்கோம். கேமராமேன் வந்து 100 மீன் வாங்கி அவன் தொட்டில விட போறானா. ஸோ அதனால 100 மீன் வாங்க குளத்தூர் வந்திருக்கோம். வாங்க இருக்க குளத்தூர்ல இருக்க மீன்களை எல்லாம் பார்த்து 100 மீன் ஏன்னா எத்தனை மீன் விட போறேன்? 100 மீன் 1000 மீனா? 150 எவ்வளவு மீன் வேணுமோ அள்ளிட்டு போயிட்டு வரலாம். ஏன்னா மற்ற இடத்தோட குளத்தூர்ல பாத்தீங்கன்னா மீன் ரேட் வந்து கம்மி. உங்ககிட்ட இங்க குளத்தூர்ல பாத்தீங்கன்னா மீன் மட்டும் இல்லாம கிளி வகைங்க அந்த மாதிரி நிறைய பூனை எல்லாமே வச்சிருக்காங்க. வாங்க ஒரு ரவுண்டு போய் பார்க்கலாம் என்னென்ன இருக்குன்ட்டு உள்ள போயிட்டு. இன்னைக்குன்னா இந்த மாதிரி பறவை வகைங்க எல்லாமே இருக்கும். கண்ணூர் இந்த மாதிரி நிறைய வச்சிருக்காங்க. லோபர்ட்ஸ் தான். இவங்க பாத்தீங்கன்னா ஜோடி வந்து 300 ரூபான்னு வச்சுட்டு இருக்காங்க. அப்படியே போயிட்டு மீனுங்கெல்லாம் இருக்கு. அந்த சைடு போயிட்டு மீனுங்க என்ன ரேட்ல கொடுக்குறாங்கன்னு பார்க்கலாம். குளத்தூர்னாலே மீன் தான். வந்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய மீன் கடைங்க இருக்கு. அங்க இருக்காங்க மீன் கடைங்களுக்கு வாங்குற அந்த அக்சசரிஸும் எல்லாமே வச்சிருப்பாங்க. ஸோ அதுவும் நீங்கள் வந்தீங்கனாலே வாங்கிக்கலாம். சின்ன சின்ன கடைங்க எல்லாமே இருக்குது. இந்த கண்டை ஃபுல்லாக வச்சுருக்காங்க. இந்த பாருங்க. ஸோ அதே மாதிரி மீன் தொட்டி வாங்கினா கூட இங்கே வாங்கிக்கலாமா? உங்ககிட்ட மீன் தொட்டி இருக்காடா? மீன் தொட்டி எவ்வளோ பெருசு வச்சிருக்க? பரவாயில்லைங்க. மீன் தொட்டிலாம் வாங்கியிருக்கா. நான் வெறும் மீன் மட்டும் தான் வாங்கலாம்னு பார்த்தேன். மீன் தொட்டி ஆல்ரெடி வச்சிருக்கான் போல. ஸோ மீன் கல் எல்லாமே வாங்கிட்டியா? இப்போ என்ன வாங்க போற? மீன் மட்டும் தான். ஸோ ரேட்லாம் கேட்டியா? மீன்லாம் எங்கன்னா ரேட்டு? நிறைய மீனுங்க எல்லாமே வச்சிருக்காங்க. இவங்க வந்து கவர்ல பேக்கெட்ல போட்டு எல்லாமே வச்சிருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா ஒன்னொன்னு ஒரு ரேட்ல சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு கடை ஒன்று பார்த்து வச்சிருக்கானா, அதுதான் நான் கூப்பிட்டு போயிட்டு இருக்கேன். ஸோ போய் அந்த கடையில போயிட்டு மீனை பார்த்து வாங்கிட்டு என்ன ரேட்ல விற்கிறாங்க, எவ்வளோ தராங்க, என்னென்ன மீன்லாம் வாங்கலாம்னு பார்க்குறவங்க. ஃபைனலாக ஒரு கடையை கண்டுபிடிச்சு அவன் மீன் வந்து கலர் கலராக இருக்க அந்த மீன் வந்து 10 ரூபான்ட்டு வாங்கிட்டான். நான் ரேட்டு கம்மி பண்ணுவான்னு கேட்டால் 15 ரூபா சொல்லி 10 ரூபான்னு கம்மி பண்ணியிருக்காங்க. ஸோ என்னென்ன மீன் வாங்குறான்னு பார்க்கலாம். 100 மீன் வாங்க போறான்னா 100 மீன் அதுக்கு மேலே கூட வாங்கலான்னு. அந்த மீனோட பேர் என்ன யாருக்கு தெரியுமா? மீன் பேர் நல்லா இருக்கு. ஆமா, இந்த மாதிரி நிறைய கிட்ஸ்லாம் பேராங்க. என்ன மீன் பார்க்க வந்திருக்கீங்க? என்ன பார்க்க வந்திருக்கீங்க? ஃபிஷ் கேரட்ஸ் எல்லாம் இருக்கு. பார்க்க வந்திருக்கீங்களா? மீன் வச்சிருக்காரு இந்த கவர்ல. எல்லாம் பாத்தீங்கன்னா இங்க லோ பட்ஜெட்டா தான் கொடுக்குறாங்க. நிறைய கடையில பார்த்தோம் ஒன்னொன்னு ஒரு ரேட் சொன்னாங்க. ஆனா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா கலருங்க வந்து நிறைய இருக்கு மீன். ஸோ சில இடத்துல சில கலருங்க இல்லாம இருக்கு. ஆனா இங்க கலருங்க இருக்கு. இதை ஒண்ணு என்னன்னு பாத்தீங்கன்னா இவர்கிட்ட வந்து இந்த பாம்பு மீன் சொல்லுவோம் பாத்தீங்களா, அந்த மீன் இருக்கு. அதை காமிக்கலாம் பாருங்களேன். பாருங்க பாம்பு மீன் சொல்லுவாங்க, அந்த மீன் முதல் கூட இங்க இருக்கு. அது இல்லாம இவங்க கிட்ட நிறைய வகையான மீனுங்க எல்லாமே வச்சிருக்காங்க. இந்த மாதிரி கவர்ல கட்டி வைக்கிறாங்க இவங்க எல்லாமே மீனுங்களை. ஸோ நம்ம எந்த மீன் சொல்லுமோ அந்த மீனை வந்து இவங்க எடுத்துருவாங்க. நிறைய மீனுங்க இருக்கு. நீங்க வந்தீங்கன்னா ஏகப்பட்ட மீன் வச்சிருக்காங்க இந்த கடையில. மீனுக்கான கண்ணாடி தொட்டி செய்கிற இடமும் இங்கேயே இருக்கு. நீங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸ் வரையா ஃபுல்லாவே நிறைய மீன் கிடைக்கும். மீன் இருக்கு. நான் இங்க வரும்போது கேட்டுங்களை பார்த்தேன். அந்த கேட்டுங்களை பார்க்க தான் இப்போ போயிட்டு இருக்கேன். நாங்கள் ஒரு புறா வந்து சூப்பராக உட்காந்துன்னு இருக்கு. அது பறக்க மாறுது. இந்த இடத்துல புறாங்க எல்லாமே வச்சிருக்காங்க. ஸோ அந்த புறா தெரிதான் இல்லை, இங்கே பாருங்க புறாவே டிசைனாக இருக்கு. உள்ளே வச்சிருக்காங்க. நிறைய மீனுங்களும் வச்சிருக்காங்க இந்த கடையில். வெள்ளை எலியுமே வச்சிருக்காங்க இவங்க. வெள்ளை எலி. ஸோ அது இல்லாமல் மீன் எல்லாமே வச்சிருக்காங்க. இப்போ பாருங்களா இந்த புறாவை தெரிதான்னு தெரியல, பறக்கல. சூப்பராக இருக்குது டிசைனு. நம்ம வீட்டிலே போய்ட்டா வளர்க்கலாம். 1800 ரூபா வரும் பேரு. வந்தீங்கன்னா கடையை இந்த சைடில் வந்தீங்கன்னா நிறையா இருக்கும். ஈஸியாக உங்களை ஐடென்டிஃபை பண்ண முடியும். சூப்பராக இருக்கு. பசங்க குட்டி குட்டி பசங்க நிறைய பேர் வந்து வீடு உட்காந்துருக்காங்க. சூப்பராக இருக்கு. ஏன்னா இந்த மாதிரி சின்ன வயசுல மீன் வாங்குறது ரொம்ப ஆசையாக இருக்கும். அந்த மாதிரி நிறைய மீன் வச்சு பாயிண்ட் இருக்காங்க. ஸோ நம்ம போய் கேட்டு போய் பார்க்கலாம். வாங்க பூனை போய் பார்க்கலாம். குளத்தூர் சைடு வந்தீங்கன்னா அங்கே ஃபிஷ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஃபிஷ் அண்ட் கேட் எல்லாம் வச்சிருக்காங்க. எல்லாம் செம்மையா இருக்குங்க. இது பார்க்கவே நான் அங்கேருந்து வந்தேன். இந்த சைடில் வேற எந்த கடையில வச்சில்ல, இந்த கடையில வச்சிருக்காங்க. அங்கே பார்த்தீங்களா புறா பார்த்தீங்களா, அந்த மாதிரி இவங்ககிட்ட கேட் வச்சிருக்காங்க. அது கேட் மட்டும் இல்லாமல் இவங்ககிட்ட ராபிட்டு அது இல்லாமல் நிறைய வச்சிருக்காங்க. ஸோ அது எல்லாமே காமிக்கிறேன் பாருங்கண்ணா. இவங்க ராபிட் வச்சிருக்காங்க. பிளஸ் அதெல்லாம் லவ் பேர்ட்ஸ் எல்லாமே வச்சிருக்காங்க. உள்ள பப்பீஸ் வச்சிருக்காங்க. இங்க பாருங்க ராபிட் எல்லாமே. ஸோ ராபிட் எவ்வளவு பெரிய கேட்லாம் இருக்கு. இந்த மாதிரி சின்ன சின்ன பப்பீஸ் எல்லாமே இருக்கு. சூப்பரா இருக்கு. ஒன்னு கூட விளையாட்டு சவுண்டோட இது விளையாட்டு இருக்கு. இந்த மாதிரி எல்லாம் கேட்டு
நல்லா அழகா சூப்பரா பாக்குறாங்க. நிறைய பேர் தூங்கிட்டு இருக்காங்க வேற. ஸோ இந்த மாதிரி கேட்ஸ்லாம் உங்களுக்கு பிடிக்குன்னா கீழே கமெண்ட் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி கேட் வீடியோ இதெல்லாமே ஒன்று நான் வந்து தனியாக பண்ணி காமிக்கிறேன். ஸ்கூல்ல வந்து ஒரு 10 கடை தான். ஸோ இங்க நீங்க இது இல்லாம இந்த கேட்ஸ் இதெல்லாம் வச்சிடலாம வேற என்ன பண்ணிருக்கீங்க? இங்க எக்ஸாட்டிக் பொருளாமே எல்லாமே ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி தான் பண்றீங்க. என்ன வேணாலும் உங்ககிட்ட கேட்டால் கிடைக்கும். ஸோ இன்கேஸ் நான் மலைப்பாம்பு கேட்குறேன், அந்த பைத்தான் பால் பைத்தான் கேட்டால் கூட கிடைக்கும். ஸோ இதெல்லாம் வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்கூல்ல வந்து ஒரு 10 கடை தான். கீழே லொகேஷன் மேப் பண்ணுறேன், கடையோட லொகேஷனும். ஸோ கான்டாக்ட் நம்பர் மேலே இருக்கும், நான் எடுத்து உங்களுக்கு போகிறேன். வந்தீங்கன்னா வந்து ரேட்லாம் பார்த்துட்டு எப்படி வேணுமோ உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி வாங்கிக்குவாங்க. ஸோ மற்ற இடத்துல இதோட இங்கே பார்க்கும்போது நிறைய அந்த கேட்ஸாக இருக்கட்டும் ப்ளஸ் அவங்க வெப்சைட் எல்லாமே ஒரு யூனிக்காக இருக்கு. ஸோ வந்து ட்ரை பண்ணி பாருங்க இந்த எத்தனை கடையில். ஒரு 100 மீனுக்கு பதில் 200 மீனாவே வாங்கிட்டான். அந்த 100 மீன் பார்த்தோம்னா அவனுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகல. தொட்டி 10,000. நான் வச்சிருக்க வீட்டுல பெரிய தொட்டி வச்சிருக்கேன், நான் பாத்துருக்கேன். ஸோ அதனால 200 மீன் வாங்கிக்கலாம். அந்த காமிடா மீன் காமி. நான் வச்சிருக்க வீட்டுல பெரிய தொட்டி வச்சிருக்கேன், நான் பாத்துறேன். மீன் கம்மி இதை பாருங்க, 200 மீன். இதை பாருங்க 200 மீன் வாங்கியிருக்கான். அந்த ஒரு கவர்ல வந்து 100 மீன்ட்டு 2 கவர் வாங்கியிருக்கான் அந்த மாதிரி. ஸோ அது இல்லாம இந்த ப்ளூ மீன் வந்து ரேரா. இந்த லட்சைக்கு என்னன்னு கேட்டா மீனோட பேர் எதுவுமே தெரியல, கலர் மீன்ன்றான். அது ப்ளூ மீன் மாதிரி ப்ளூ மீன் இது இருக்கு பாத்தீங்களா, இது வந்து ப்ளூ கலர் மீன். இது வந்து ரொம்ப ரேரா. இங்க இருக்க கடை எல்லாமே பார்த்து ஒர்த்து தான், ரேட்டு கம்மியா தான் இருக்கு. நீங்க பேசுறத பொறுத்து தான் இருக்கு. வந்து நீங்க உங்களுக்கு என்னவோ அந்த ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி ரேட்டை பேசி கம்மி பண்ணி வாங்கிட்டு போங்க. குளத்தூர் வந்தீங்கன்னா மீனுக்கும் பெட்ஸுக்கும் சமையது. நான் ஒரு பெட்கடை ஒன்று பார்த்தேன் பாத்தீங்களா, அந்த பெட்கடையோட நம்பரை கீழே மென்ஷன் பண்ணி விடுறேன். அவங்க நிறைய எக்ஸாட்டிக் ஸ்பீசஸ் எல்லாமே வச்சிருக்காங்க. வேணும்னா உங்களுக்கு வாங்கிக்கோங்க, கீழே நம்பர் மென்ஷன் பண்ணி வரேன். ஓகே, ஃபைனலாக குளத்தூர்ல இருந்து மீன்லாம் வாங்கியாச்சு. இங்க பாருங்க மீன் தொட்டி இருக்கா. ஸோ இந்த பெரிய மீன் தொட்டியில தான் நம்ம மீனை விட போறோம். பாத்தீங்கன்னா 2-3 கவர்ல வாங்கிட்டு வந்திருக்கான். ஸோ இதை பாருங்க, இவங்களாம் எப்போ தொட்டியில தான் விட போறோம், எப்படி விடுறான்னு பார்க்கலாம். இது மாதிரி மீன் வாங்கிட்டு அதை வந்து அப்படியே தொட்டிக்குள்ள வந்து இதை பாருங்களேன் கவரை வச்சிருக்காங்க. ஏன்னா அப்படி கவருக்குள்ள வச்சிருக்கேன்னு கேட்டா அப்போதான் அது வந்து செட் ஆகுமா. இந்த தொட்டிக்குள்ள வந்து அவங்க செட் ஆகுறதுக்கு இப்படி வச்சு ஃபர்ஸ்ட் பழக விடுறாங்களாம். அதுக்கடுத்து தான் அதை ஓப்பன் பண்ணி விடணும்னா எனக்கு தெரியல இந்த மாதிரி தான் பண்ணுவாங்களான்ட்டு. நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கீங்களான்னு சொல்லுங்கள். இதை பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது தொட்டியில். அந்த புத்தர் சிலை அது முன்னாடி வந்து பார்க்கும்போது அந்த ஆக்சிஜன் வந்து பபுள்ஸாக போகிறது எல்லாமே சூப்பராக இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் மீன் வந்து எனக்கு ரொம்ப ஃபேவரட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. இது பாருங்கள், இது வந்து கிடைக்காதுன்னு வேற சொன்னாங்க, நிறைய இடத்துல இருக்காதுன்னு சொன்னாங்க. இது வந்து கேமராமேனோட அண்ணன். இந்த மாதிரி வேலைலாம் அவதான் செய்வா. நிறைய மீன் தொட்டி பராமரிக்க அவனை தான் செட் பண்ணி வச்சிருக்கான். உள்ள இறங்கணும் அப்படியே அந்த தொட்டியே ஒரு கலர்ஃபுல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. இன்னொரு 100 மீன் இருக்கு மொத்தம். பரவாயில்ல, மீனுங்க குளத்தூர்ல வாங்கணும்னு நினைக்கிறது வந்து பரவாயில்ல, கொஞ்சம் ஆக்டிவா தான் இருக்கு. இங்க வாங்குறதோட அவங்க கொஞ்சம் ஆக்டிவா இருக்கு. அவங்க அதுக்கேற்ற மாதிரி ஆக்சிஜன்லாம் உள்ள வச்சு இது பண்றாங்க. நல்லா சூப்பரா இருக்கு. தொட்டியே பார்க்க இப்போ கொஞ்சம் கலர்ஃபுல்லா இருக்கு. ப்ளூ மீனை ரிலீஸ் பண்ண போனால் அந்த ப்ளூ மீன் வந்து அரிவகை மீன் மாதிரி ரொம்ப ரேர் பீஸாக இருக்குது. யார்கிட்டையுமே இல்லை. நாங்களும் நிறைய கடையை தேடி பார்த்தோம், நிறைய இந்த கலருங்க இருந்துச்சு. ப்ளூ மீன் கிடைக்கவே இல்லை. ஸோ இந்த கடையில் வந்து ப்ளூ மீன் இருந்துச்சு, ஆனால் அதோட ரேட் வந்து கொஞ்சம் அதிகமாக சொன்னாங்க. ஆனால் ஓகே தான், வாங்கியாச்சு. எப்படி ப்ளூ மீன் தொட்டியே இப்போ பார்க்க தான் அழகாக இருக்குது. சும்மா 1 மீன் 2 மீன் வாங்கி விடுறதுக்கு நம்ம இந்த மாதிரி வாங்கி விட்டால் தான் தொட்டி கொஞ்சம் அழகாக இருக்குது. சூப்பராக இல்லை, எல்லா கலரும் அப்படியே வந்து செம்மையாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி மீன்லாம் வளர்க்க பிடிக்க மாட்டேன், கீழே கமெண்ட் பண்ணி விடுங்க. அதே மாதிரி குளத்தூர்ல போனீங்கன்னா இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக மீன் வாங்கி தொட்டியில் விட்டு வீட்டில் சந்தோஷமாக பார்த்து ரசிங்க. ஸோ அடுத்த வீடியோ மீட் பண்ணலாம் கைஸ். நான் உங்கள் ஐடியா மணி. பாய், டாடா.